சுமேரிய அரேபிய கடல்களான குளங்கள் வடிந்து குடமாகிய குமரிக்கண்டத்தில் வந்து சேர்ந்தன. குடமாகிய குமரியிலிருந்து வந்தவர் என்பதால்தான் நீரூழியைத் தொடர்ந்து பொதிகை மலையில் குடியேறிய அகத்தியர் குடமுனி என்று அழைக்கப்பட்டார். சஹாரா போன்ற குளங்கள் வடதிசையில் இருந்ததால்தான் வடதிசை குளதிசை குணதிசை எனப்பட்டது. அந்த குளங்கள் தெற்கில் குமரிக்கண்டம் என்ற குடத்தில் சேர்ந்ததால் தென் திசை குடதிசை எனப்பட்டது. ஆனால் குடமுனியாகிய அகத்தியர் பொதிகை மலையில் தஞ்சம் புகுந்ததாலும் அது மேற்குத் தொடர்ச்சி மலையின் அங்கம் என்பதாலும் எல்லாம் அறிந்த பிராமணன் மேற்கு திசையை குடதிசை என்று மாற்றிவிட்டான். அதனால் குடதிசைக்கு எதிரான திசையான குணதிசை கிழக்கு திசையானது. உண்மையில் குணதிசை என்பது வடக்கையும் குடதிசை என்பது தெற்கையும் தான் குறிக்க வேண்டும். ஆக சஹாரா